இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை. ஏன்னா அம்மா முந்தின நாள் நைட்டே கேழ்வரகு மாவையும் கம்பையும் சேர்த்து கூழ் செஞ்சு வச்சுட்டாங்க. அதை குடிச்சிட்டு இன்றைக்கி சென்னை கிளம்பிட்டேன். ஈசிஆரில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்பயுமே ஈசிஆரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் தான் போயிருந்தேன். அங்கே போகிறதுக்கே 12:30 போல் ஆயிடுச்சு. ரொம்ப பசி எடுத்துருச்சு லன்ச் டைம் வந்ததுனால. அதனால் முருகன் இட்லி கடையில் லன்ச் சாப்பிட்ருந்தேன். அங்கே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எதுக்காக பாரிஸ் போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு முருகன் சிலை வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. சரி அதை இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தேன். கிட்டத்தட்ட 3-4 கடை ஏறி இருந்தேன். எனக்கு நான் பிடிச்ச மாதிரி முருகன் சிலை அமையறதுக்கு கடைசியில் போன கடை தான் எனக்கு அமைஞ்சது. முருகன் முகம் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சா மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே தேடி இருந்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு நான் நினச்ச மாதிரி முருகன் சிலை அமையறதுக்கு. அந்த இடத்துல ஐம்பொன் சிலைங்களும் நிறைய இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவில் நான் முருகன் சிலை காமிக்கல, இன்னொரு நாள் அதை காமிக்கிறேன். அதோட ரேட்டையும் நான் சொல்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.